சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். 60 days ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருந்தா என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா பெரும்பாலான மக்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுமே டெய்லி அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது மூலியமா மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ பாதிக்கப்படுது, இதனால என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு மருத்துவ நிபுணர்களே சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது அப்படின்னா நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பீட்சா, பர்கர் இதெல்லாமே சாப்பிட்டா கண்டிப்பா கெடுதல்னு தெரிஞ்சுமே நிறைய பேர் சாப்பிடுறாங்க. இது மூலியமா மென்டலி அண்ட் பிசிக்கலி பாதிக்கப்படுறதை விட இளைஞர்கள் நைட்ல தூங்காம இருக்கிறதும் இது ஒரு காரணம் அப்படின்னு மருத்துவ நிபுணர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இளைஞர்கள் நைட்ல தூங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆன்சிட்டி, ஓவர் திங்கிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதை தாண்டி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதும் ஒரு காரணம் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல பொதுவா நைட்ல தூங்காம இருக்கிறதுக்கு காரணம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு தூங்குறதுனால தான் அப்படின்றதையும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மென்டலி நம்மளுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலுமே பிசிக்கலி நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுமா, அதாவது செரிமான கோளாறு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீண்ட நாளும் ஆயுசோடையும் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. முன்னோர்கள்லாம் சாப்பிட்ட ஃபுட்டை இப்ப நம்மளால சாப்பிட முடியல அப்படின்றதுக்கு ரீசனே இந்த ஜங்க் ஃபுட் தான். முன்னாடி இருந்த மாதிரி வீட்டு வேலைகள் செய்வதும் அந்த வகையான ஃபுட்களை இன்னும் சாப்பிடாம இருக்கிறது தான் முக்கிய காரணம் அப்படின்னு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்ல தெரிவிச்சிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல மருத்துவ நிபுணர்களும் இதுதான் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால் மற்றும் பிளட் பிரஷர் அதிகமாகுது அப்படின்னு மருத்துவ நிபுணர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்தை பயன்படுத்தலாம். முதலாவதா ஜங்க் ஃபுட்டை பார்க்கவே கூடாது அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அட்ராக்ட் ஆகி தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஜங்க் ஃபுட்டை மெயினாக பார்க்கறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா என்ன சொல்றாங்கன்னா அதை ஸ்மெல் பண்ணக்கூடாது. அதாவது அந்த விஷயத்தை நம்ம ஸ்மெல் பண்றது மூலியமா நம்மளுக்கு சாப்பிடுறது ஆர்வமாகும். அதனால அந்த சைடு ஸ்மெல் வரா மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மூணாவதா கேலரிஸ் அதிகமா இருக்க பொருட்களை சாப்பிடணும். கேலரிஸ் அதிகமா இருக்க பொருட்களை நம்ம கண் பார்வைகள்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்கு, புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கக்கூடிய பருப்பு வகைகள், கீரை வகைகள், காய்கறிகள், பழங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம கண்ணு முன்னாடி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்றதையும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நாலாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி அந்த அதாவது ஜங்க் ஃபுட்டை பார்க்க கூடாது, ஸ்மெல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி அதை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாராவது இப்போ ஒரு பிரியாணி பத்தி, நூடுல்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்க தள்ளி போயிடணும் அப்படின்ற மாதிரியும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறது மூலியமா நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவேட் ஆகி அதை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம மனசுல தோணுமா. அதனால இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது மூலியமா ஜங்க் ஃபுட்டை சாப்பிட தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா 21 நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த விஷயம் பழக்கமாயிடும். அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது இந்த 4 விஷயங்களையும் 21 நாள் நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா 60 நாட்களுக்குள்ள ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கலாம் அப்படின்னு மருத்துவ நிபுணர்களும் மற்றும் நேஷனல் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஹெல்த்தும் சொல்லியிருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு யாரெல்லாம் அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.